சேனல் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இது முழுக்க ஆன்மீக தகவல்களை தழுவி வர சேனலுங்க. நம்ம சேனலில் நிறைய ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக செய்திகள், கோவிலை பற்றி வரலாறுகள் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி கும்பகோணத்தில் சுற்றி இருக்கிற கோயில்களை பற்றி, நம்ம முக்கியமான கோயில்களை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பகோணம் அப்படின்னாலே நமக்கு கோயில் தான் நமக்கு ஞாபகம் வரும் இல்லையா? கும்பகோணத்தில் இல்லாத கோயிலே கிடையாதுங்க. பொதுவாக கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியில் பார்த்திங்கனாக்கா நவகிரக கோயில் தான் நிறைய சுற்றுலா பயணிகள் வருவாங்க. கும்பகோணத்தில் தங்கி ஒரு 2 நாள் இருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த நவகிரக கோவில்கள் அத்தனையும் அந்த 9 கோவிலும் கும்பகோணம் மயிலாடுதுறை அந்த ரோட்டில் தான் அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்திலே பார்த்திங்கன்னா ஆலங்குடி குருக்கு போகலாம். அதே மாதிரி சூரியனார் கோவிலே பார்த்திங்கனாக்கா இப்போலாம் ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கோவிலெலாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. கும்பாபிஷேகம் நடக்க போதுன்னாங்க. ஸோ கட்டிகிட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போதெல்லாம். ஸோ அந்த சூரியனார் கோவிலே நீங்கள் நிறையா அங்கே நவகிரகங்கள் பிரதிஷ்டை பண்ணி இருக்குது. திருநள்ளாறில் சனி பகவான், புதன் திருவெண்காடு, கீழ்பெருபள்ளம், கேது, இது மாதிரி நீங்கள் 9 கோவிலையும் 2 நாளில் தங்கி பார்க்கலாம். இது நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்ம சேனல்லையும் நான் அதுக்கான பதிவு நான் பிரத்யேகமாக போட்டிருக்கேன். ஆனால் கும்பகோணத்தில் இதை தவிர கும்பகோணத்திலேயே நவகிரக கோயில் கும்பகோணம் சுற்றி இருக்கு இல்லையா? ஆனால் கும்பகோணத்திலேயே பார்க்கக்கூடிய ஒரு நாள் இருந்தீங்க அப்படின்னா பார்க்கக்கூடிய கோவில்லாம் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு 10லேருந்து 12 கோவில் நம்ம பார்க்கக்கூடிய கோவிலாக நான் அந்த பதிவில் சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா ஆதி கும்பேஸ்வரர் கோவில். இந்த கோவிலை தெரியாதவங்களே இருக்க முடியாது. இந்த கோவிலோட சிறப்பு என்னங்கிறது நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஏன்னா 12 கோவில் 10 கோவில் 12 கோவில் பார்க்கும்போது நான் ரொம்ப ப்ரீஃபாக சொல்கிறேன். முக்கியமான சிறப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதி கும்பலிங்கம் பார்த்திங்கனாக்கா ஸ்வயம்புவாக உருவான ஒரு லிங்கமாக இந்த மக்கள் சொல்கிறாங்க. இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா பிரம்மா எடுத்துக்கிட்டு வரும்போது அமிர்த கும்பம் இங்கே உடஞ்சு விழுந்து அமிர்தம் பூமியில் பரவிய ஸ்தலம் அப்படிங்கிற பெருமை இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. இங்கே வேற ஒரு அதிசயமும் இருக்குது. சூரிய சந்திர கதிர்கள் வருடத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் நேரடியாக இந்த சுவாமிய லிங்கத்தை தொட்டு வர அதிசயம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இது பரிகார ஸ்தலமாக அமைஞ்சிருக்கு. மகாமக குளம் உங்களுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. மகாமக குளம் மகாமகம்ங்கிற ஒரு விசேஷம் எப்படி 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கான ஸ்தலமும் இதுதான். இந்த கோவிலை நம்ம தரிசனம் பண்ணாக்க பல புண்ணிய சேஸ்திரங்களுக்கு போன பலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகோணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் நாகேஸ்வரர் கோவில். இது பார்த்திங்கனாக்கா சூரியன் வழிபட்ட ஸ்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாகர்களோட கடும் தவத்தால் சிவன் அவங்களுக்கு அருள் புரிஞ்ச ஸ்தலம் அப்படிங்கிற சிறப்பை பெற்றது இந்த ஸ்தலம். அதாவது நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு, பாம்பு தொடர்பான பயம் இருக்கிறவங்களுக்கு இங்கே பரிகாரம் பண்ணாக்க அது நீங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண தடையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த கோவிலை வழிபடுறது மூலியமாக அந்த நாகதோஷம் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு நிறைய சிற்பக்கலை மிகுந்த ஒரு கோவில். இது கோயில் வடிவம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சங்கு வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அரிதானது, சிறப்பானது. பரிகார நாட்களில் இங்கே பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் காணப்படுது. எக்ஸாக்டாக வந்தீங்கன்னா இந்த நாகேஸ்வர கோவிலுங்கிறதுனால திருநாகேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது கும்பகோணத்தில். இங்கே உள்ள இறைவன் நாகேஸ்வரர் பார்த்திங்கன்னா வில்வத்தில் இருந்து தோன்றியதுனால வில்வனேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆதிசேடனுக்கு அருள் செஞ்சதுனால நாகேஸ்வரர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் பாதாளத்தில் இருக்கிறதுனால பாதாள லிங்கேஸ்வரர் அப்படிங்கிற சிறப்பு பேரோடு இங்கே விளங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில். ஒரு தடவையாவது வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய கோவிலில் இதுவும் ஒன்று. கும்பகோணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான கோவில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவில். இது பார்த்திங்கன்னா மூலவர் காசி விஸ்வநாதர், தாயார் விசாலாட்சி, தல விருட்சம் வேப்ப மரமாக இருக்குது. ஊர் கும்பகோணம் தஞ்சாவூர் வட்டம் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு ஸ்தலம். வேப்ப மரத்தோட கீழே இங்கே சிவலிங்கம் இருக்கிறது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. கோவில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 12:30 வரைக்கும் கோவில் நடை திறந்திருக்கு. மறுபடியும் மாலை 4 மணிக்கு நடை திறக்கிறாங்க. ருதுவாகாத பெண்கள் இங்கே வழிபட்டாக்க ருதுவாவாங்கன்னு ஒரு வழக்கம் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி திருமண தடை இருக்கிறவங்க, பாவங்கள் போக்குறதுக்கு நிறைய பாவங்கள் பண்ணிட்டேன்னு மனவேதனையோடு இருக்கிறவங்களுக்கு இங்கே காசி விஸ்வநாதனை பிரார்த்தனை பண்ணுறது மூலியமாக அவங்க தடைகள் எல்லாம் விலகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துகிட்ருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா சில பெண்களோட வயது அதிகமாக இருந்தும் ருது ஆகாமல் இருக்கிற நிலைமை ஏற்படுறவங்களுக்கு இங்கே
விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வருகை தந்து நவக்கன்னியரை வழிபட்டாக்க இந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் ஏற்படுறது நம்பிக்கையாக வந்து இருந்துகிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க அது. நவக்கன்னியரை 12 வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விரதம் இருந்து பூஜித்து வந்தாக்க நிச்சயமாக எல்லாவித கஷ்டங்களும் சகல பிரச்சனைகளுக்கும் நிவர்த்தி ஏற்படுற விதமாக வந்து இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஆக கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிற திருபுவனம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற கம்பகரேஸ்வரர் கோவில். மூலவர் கம்பகரேஸ்வரர் சிவன், தாயார் வந்து பார்த்திங்கனாக்கா பார்வதி வந்து அறம் வளர்த்த நாயகியாக வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த கோவில் கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறை கும்பகோணம் சாலையில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில் இது. இது வந்து பார்த்திங்கனாக்கா சரபேஸ்வரர் கோவில்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் சரபேஸ்வரர் கோவிலை பற்றி நான் நிறைய பதிவு வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். முக்கியமாக கோர்ட்டு வழக்கு இருக்கிறவங்க இங்கே சரபேஸ்வரரை வந்து வழிபட்டாக்க சகல விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நான் வந்து தனியாக பதிவிலே வந்து போட்டிருக்கேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இங்கே வந்து கும்பாபிஷேகம் வந்து நடந்தது. இந்த கோவிலும் சோழர் கால கட்டிடக்கலைக்கு உதாரணமாக வந்து சொல்கிறாங்க. தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் எவ்வளோ சிறப்பு பெற்றதோ, தாராசுரத்தில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் கோவில் எவ்வளோ சிறப்பு பெற்றதோ, கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோவில் எவ்வளோ சிறப்பு பெற்றதோ, அதே மாதிரி இந்த கோவிலும் சரபேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. சிவன் வந்து இங்கே கம்பகரேஸ்வரராக வந்து அருள் பாலிக்கிறாரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். நிச்சயமாக நம்ம போக வேண்டிய கோவில் இதுவும் ஒன்று. பார்க்கக்கூடிய சிவன் கோவிலில் அடுத்ததாக ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கோவில். இங்கே உள்ள இறைவன் ஏகாம்பரேஸ்வரராக வந்து அருள்பாலிக்கிறாங்க. இறைவி காமாட்சி அம்மனாக வந்து இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அலங்கார நாயகன் ஏகாம்பரேஸ்வரர் 4 கரங்களுடன் நின்ற வடிவில் காட்சியளிக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அம்மன் சன்னதிக்கு இருபுறமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக தீட்டப்பட்டு இருக்கிற காயத்ரி தேவியோட திருவுருவமும் காமாட்சி அம்மனோட ஓவியமும் அழகோட அற்புதத்தில் வந்து ரசிக்கப்பட்டு இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்க ராகுகால வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து வழிபடுறாங்க. ராகு காலத்தில் காளிகா பரமேஸ்வரி துர்க்கையாக வந்து அருள்பாலிக்கிறாங்க. தனியாக வந்து சன்னதியோடு வந்து இருக்காங்க. சன்னதியோட முன்புறம் வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் நாகமும் வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த கோவிலில் உள்ள காளிகா பரமேஸ்வரிக்கு தென்னிந்தியாவிலேயே முதல் முறையாக ராகுகால வழிபாடு வந்து நடத்தப்பட்டதாக வந்து ஒரு வரலாற்று செய்தி வந்து குறிப்பு வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான கோவில். ஆக நம்ம கும்பகோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு கோவிலில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் காளஹஸ்தீஸ்வரர் கோவில். இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம்னா வந்து பார்த்திங்கனாக்கா சிவபெருமான் நித்திய கல்யாண கோலத்தில் வந்து இங்கே இருக்காங்க. கையில் வந்து வாக்கிங் ஸ்டிக்கோடு வந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கல்யாணத்தில் வந்து காசி யாத்திரை வந்து போவாங்க. அந்த காசி யாத்திரை போகும்போது மணமகன் கையில் வந்து வாக்கிங் ஸ்டிக் எப்படி வந்து வச்சுருப்பாரோ அதே மாதிரி நித்திய கல்யாண கோலத்தில் சிவபெருமான் வாக்கிங் ஸ்டிக்கோடு காட்சி அளிக்கிறது இங்கே ரொம்ப விசேஷம். தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் ரொம்ப பெரிய வந்து ஒரு பிரச்சனை, யார் வந்து பலசாலி அப்படின்னு ஒரு போட்டி வந்து ஏற்படுறது. அப்போ வந்து மேருமலையை ஆதிசேஷன் பிடிச்சு கொள்ள வாயு பகவான் அதை அசைக்கணும் அப்படின்னு வந்து ஒரு போட்டியே வந்து இருக்குது. இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா மேருமலையே 3 சிகரங்களாக பேர்ந்து போச்சோம். அந்த அளவு போட்டி வந்து நடந்ததான். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா தென்னாட்டில் வந்து விழுந்தது. அதுவே வந்து காலத்தி மலை அப்படின்னு வந்து திருச்சிராப்பள்ளி மலை, திருக்கோணமலை அப்படின்னு 3 வகையான மலையாக வந்து அங்கே சிவபெருமான் வந்து எழுந்தளிக்கிறாரு. அதில் வந்து காலதீஸ்வரர் அப்படின்னு வந்து வழங்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் தீர்த்த நகரம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து எழுந்தளிக்கிறாரு. காளஹஸ்தியில் ராகுதோஷத்தை தீர்த்து வைப்பது போல் இந்த ஸ்தலத்திலும் காலதீஸ்வரருக்கு ராகுதோஷத்தை தீர்த்து வைக்கிறார். ரொம்ப அற்புதமான சக்தி வாய்ந்த ஸ்தலத்தில் இதுவும் ஒன்று. நிச்சயமாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்தலம் இது. இதில் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ரொம்ப அற்புதமான கோவில். இது ரொம்ப பேருக்கு தெரியுமான்னு தெரில. கௌதமேஸ்வரர் கோவில் அப்படிங்கிற கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு கோவில். இதோட கதையை வந்து நான் வந்து சுருக்கமாக வந்து சொல்கிறேன். முன்னொரு காலத்தில் கௌதமர் அப்படிங்கிற முனிவர் வந்து இருந்தார். கௌதம முனிவர் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முனிவர் தான். அவர் சிவபெருமானோட பெரும் பக்தி வந்து பூண்டவர். பல தலங்களுக்கு சென்று சிவனை தரிசிக்கிறதே வந்து அவரோட தொழிலாக வந்து கொண்டார். ஒரு தடவை வந்து சீர்காழியை அடைந்து அவருடைய திருநடனம் கண்டு கழித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க சீர்காழியிலேயே இருக்கும்போது பஞ்சம் வந்து வந்ததாங்க. அப்போ வந்து முனிவர் வந்து மனம் இறங்கி பஞ்சம் நீங்கிற வரையில் அங்கேயே தங்கி எல்லாருக்கும் அன்னதானம் செஞ்சு வாழ்ந்து வந்தார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வந்து அங்கேயே வந்து இருந்தாராம். அப்படி உணவு அழித்து வரும்போது ஒரு சில பேர் வந்து அவரை பிடிக்காதவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாய பசுவை உண்டாக்கி
அதை வந்து கௌதம முனிவர்கிட்ட அனுப்பிச்சாராம். பஞ்சத்தால் இழைச்சிருக்கிற பசுவை வந்து கௌதம முனிவர் தடவி கொடுக்கும்போது அந்த பசு கீழே விழுந்து இறந்து போச்சோம். அப்போ தான் அந்த முனிவருக்கு வந்து நாடகம் வந்து தெரிஞ்சது. பசு கொலை ஆகிய தீவினை வந்ததே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருந்தினார். உடனே என்ன பண்ணாராம், சீர்காழியிலிருந்து மயிலாடுதுறையை வந்து அடைஞ்சு அங்கே துர்வாச முனிவரை வந்து பார்த்துருக்காரு. தமக்கு சீர்காழியில் நடந்ததை வந்து சொல்லியிருக்காரு. துர்வாச முனிவர் பசுவதையினும் பாதகர் உறவு பொல்லாதது, அந்த பாதகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு நீ உடனே கும்பகோணத்தை போய் காவேரி ஆடி மகாமக குளத்திற்கு வந்து குளிச்சுட்டு அங்கே தென்மேற்கு மூலையில் எழுந்தருளி இருக்கிற உபவீதேசர் அப்படிங்கிற பெருமான் வந்து அங்கே சிவன் வடிவத்தில் வந்து இருக்காரு. அங்கே வந்து பூஜித்து வந்தீங்க அப்படின்னாக்கா பாதகம் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே கௌதம முனிவரும் வந்து குழந்தையை அடைஞ்சு காவேரியில் நீராடி இறைவனை வந்து வணங்கியிருக்காரு. இந்த கோவிலில் வந்து பின்புறம் ஒரு தீர்த்தம் வந்து அமைச்சு அதில் தினமும் நீராடி அங்கே வந்து வழிபட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் இறைவன் வந்து காட்சி அளித்திருக்காரு. இந்த கோவிலில் இன்னொரு ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, இந்த திருக்கோயிலில் பூணூல் அணிவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து கருதுறாங்க. அமிர்த கலசம் சிவபெருமானால் சிதைக்கப்பட்ட போது கும்பத்திலிருந்து விழுந்த இடமாக வந்து இங்கே கருதுறதுனால ரொம்ப விசேஷமான இடம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு கோவில். எப்பேற்பட்ட பாவத்துக்கும் விமோசனம் கிடைக்கின்ற ஒரு இடமாக இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. கும்பகோணத்தில் பார்க்கக்கூடிய கோவிலில் முக்கியமான கோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோவில். இந்த கோவில் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு அற்புதமான கோவில் இது. மூலவர் சாரங்கபாணி, தாயார் வந்து பார்த்திங்கன்னா கோமலவள்ளி தாயார், புராண பெயர் திருக்குடந்தை அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கனாக்கா காலை 7 மணிலேருந்து 12 மணி வரை வந்து நடை வந்து திறந்திருக்கு. மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரை நடை வந்து திறந்திருக்கு. அருள்மிகு சாரங்கபாணி திருக்கோயில், கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம். இதுதான் வந்து அட்ரஸ்ஸு. இந்த கோவிலோட சிறப்பு என்ன? பெருமாளோட மங்களாசனம் பண்ண 108 திவ்ய தேசங்களில் இது 12வது திவ்ய தேசமாக வந்து கருதுகிறாங்க. இந்த ஸ்தல பெருமாள் வைதிக விமானத்தோட கீழே வந்து கிழக்கு நோக்கி சயன திருக்கோலத்தில் அருள் புரிகிற ஒரு அற்புதமான ஒரு சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருவறைக்கு முன்பாக சந்தான கிருஷ்ணன் வந்து அருள்பாலிக்கிறாரு. இவரை வணங்கினாக்க நினைத்தது நடக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு இங்கே வந்து வழிபடுறது மூலியமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுது. அற்புதமான பெருமாள் கோவில். கோவில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் அடுத்ததாக சாரங்கபாணிக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய கோவிலில் அருள்மிகு சக்கரபாணி திருக்கோயில். அந்த காலத்துலலாம் ட்வின்ஸ் வீட்டில் வந்து பிறந்தாங்கனாக்கா சாரங்கபாணி சக்கரபாணி அப்படின்னு வந்து பேர் வைக்கிறது வழக்கம். நிறைய பேர் வீட்டில் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோவில் சக்கரபாணி திருக்கோவில். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிற கோவில். மூலவர் சக்கரபாணி, தாயார் வந்து விஜயவள்ளி தாயாராக வந்து அழைக்கப்படுறாங்க. கோவிலோட நடை காலை 7 மணியிலிருந்து 12 மணி வரையும், மாலை 4 வந்து நடை வந்து திறந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கனாக்க பொது தகவலாக சிறப்பு மிக்க தகவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இருக்கிற இறைவனுக்கு 3 கண்ணு வந்து இருக்காங்க. முக்கண்ணுடன் எழுந்தருளியுள்ளார் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இந்த கோவிலும் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அற்புதமான கோவில். கும்பகோணத்தில் நம்ம நிறைய கோவில்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலெல்லாம் நீங்கள் ஒரு நாள் தங்கி பார்க்கக்கூடிய கோவிலாக வந்து நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். கும்பகோணத்தில் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் கோவிலில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறீங்க. அதனோட சிறப்பு என்ன அப்படிங்கிறது நம்ம வந்து சுருக்கமாக இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்ரீ வேதநாராயண பெருமாளாக விஷ்ணு பகவான் வந்து அருள்பாலிக்கிறாரு. இந்த கோவிலில் பிரம்மாவுக்கும் யோக நரசிம்மருக்கும் தனித்தனியாக சன்னதி வந்து இருக்குது. நுழைவாயிலில் வந்து பார்த்திங்கன்னா வளைவில் உள்ள சுதை சிற்பங்கள், மண்டப கூரையில் உள்ள நுணுக்கமான ஓவியங்கள், சோழர் காலத்தை சேர்ந்த வரலாற்று கல்வெட்டுகள் நம்மளை ரொம்ப கவர்ற விதமாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வேத நாராயண பெருமாள் கோவில் பிரம்மா கோவில் அப்படின்னு வந்து கும்பகோணத்தில் வந்து அழைக்கிறாங்க. நம்ம நிச்சயமாக கும்பகோணம் போனீங்கன்னா இந்த கோவிலையும் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. கும்பகோணம் கோவிலில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கோவில் அருள்மிகு ராமசுவாமி திருக்கோவில். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு கோவில். கோவில் காலை 6 மணிலிருந்து 12 மணி வரைக்கும், மாலை 5 9 மணி வரை நடை வந்து திறந்திருக்கு. ராமநவமிக்கு இங்கே விசேஷமாக பூஜை வந்து நடத்தப்படுது. மாசி மகத்து அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ராமரும் சீதையும் மகாமக குளத்தில் எழுந்தருளிற காட்சி வந்து ரொம்ப அற்புதமான காட்சியாக இங்கே வந்து அமைஞ்சிருக்கு.
இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு நான் சொல்கிறேன். ராம சகோதரர்கள் நால்வரும் இங்கே வந்து அருள்பாலிக்கிறாங்க. இது ரொம்ப விசேஷம் இல்லையா? அதே மாதிரி இந்த ஸ்தலத்தில் பொதுவாக ஹனுமார் வந்து கதையுடன் தான் காட்சி தருவார் இல்லையா? நம்ம ஹனுமாரை வந்து கதையுடன் தான் பார்த்துருக்கோம். இல்லைனா வந்து ராமர் லக்ஷ்மணரோடு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே அனுமார் வந்து பார்த்திங்கன்னா வீணையுடன் வந்து காட்சி தருது ரொம்ப ரொம்ப சிறப்பு மிக்கதாக வந்து இந்த தலஸ்தல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலும் சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். அற்புதமான கோவில் இது. அயோத்தியில் சீதை ராமர் பட்டாபிஷ கோலத்தில் வந்து இருப்பார் இல்லையா? இங்கேயும் வந்து அதே மாதிரி திருமண கோலத்தில் காட்சி தராங்க. திருமண தடை உள்ளவங்க இங்கே வந்து வேண்டிக்கிட்டாக்க நினைத்தது போல கணவர் வந்து அமையன்னு வந்து சொல்கிறாங்க. ஆக கும்பகோணத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கோவில் ராஜகோபால சுவாமி திருக்கோவில். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தமிழ்நாட்டு மாநிலத்தில் கும்பகோணத்தில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெருமாள் கோவில் ராஜகோபால சுவாமி கோவில். இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக விஷ்ணு அருள்பாலிக்கிறாரு. அதே மாதிரி செங்கமலவல்லி நாச்சியாராக தாயார் வந்து அருள்பாலிக்கிறாங்க. கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய மகாமகத்துடன் தொடர்பு கூடிய 5 விஷ்ணு கோவிலில் இந்த ராஜகோபால சுவாமி கோயிலும் ஒன்று. இதுவே ஒரு தனி சிறப்பு. இந்த கோவிலில் கருட சேவை பிரதான விழாக்களில் ஒரு விழாவாக வந்து கொண்டாடப்படுது. இன்றைக்கி நம்ம கும்பகோணத்தில் 12 கோவிலும் வந்து நம்ம பார்த்தோம். பொதுவாக கும்பகோணம்னாலே நிறைய சுற்று வட்டார கோயில்கள் நிறைய இருக்கும். கும்பகோணத்திலேயே தங்கி வந்து கோவில் பார்க்கணுன்னு விருப்பப்படக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொதுவாக கும்பகோணம் வந்தால் நிறைய நவகிரக கோயில்களுக்கு மட்டும்தான் வருவாங்க. கும்பகோணத்திலே எக்கச்சக்க கோவில்கள் இருக்குது. அதில் முக்கியமான 12 கோவிலை மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமாக பிடிச்சிருக்கும், உபயோகரமாக இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அலர்ட்டாக வரும். இதே மாதிரி வேறு ஒரு அற்புதமான கோவில் செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.